திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனல் வழியாக அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஞானசம்பந்தர் ஏன் அழுதார் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம். ஞானசம்பந்தர் வரலாற்றை எடுத்து கூறிய முதல் நூலான திருத்தொண்டத் தொகையில் நம்பி ஆரூரர் பெருமான் எம்பிரான் சம்பந்தர் என்று கூறி அவரது பெயரை மட்டுமே சுட்டிக்காட்டினார். அடுத்து வந்த வழி நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் வையம் மகிழ யாம் வாழ, அமணர் வழிதொலைய, ஐயன் பிரமபுரத்தார்க்கம் மென் குதலை செவ்வாய், பையமிழற்றும் பருவத்து பாட பருப்பதத்தின் தையல் அருள் பெற்றனன் என்பர் ஞான சம்பந்தனையே என்ற இப்பாடலில் இவ்வுலகம் மகிழவும் சமணர்கள் வீழவும் உமையம்மை அருள் பெற்று ஞானப்பால் உண்ட செய்தி குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த இடத்திலும் ஞானசம்பந்தர் அழுத காரணம் குறிப்பிடப்படவில்லை. திருத்தொண்டர் புராண சாரம் என்ற நூலில் காழிநகர் சிவபாத இருதயர் தந்த கவுனியர்கோன் அழுது உமையால் சுருதியூட்டும் என்ற அடிகள் ஞானசம்பந்தர் அழுது உமையம்மை அருள் பெற்றார் என்ற செய்தி மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளதே தவிர ஞானசம்பந்தர் ஏன் அழுதார் என்பது குறிப்பிடப்படவில்லை. பெரிய புராணம் அருளிய செக்கிழார் ஞானசம்பந்தர் வரலாற்றை கூறும்போது முதல் பாடலிலேயே வேதநெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்து அழுத என்ற பாடலின் வழி ஞானசம்பந்தர் அழுதார் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார். ஞானசம்பந்தர் வரலாற்றை முழுமையாக எடுத்து கூறிய செக்கிழார் ஒருவரே அவர் ஏன் அழுதார், எப்படி அழுதார் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார். கண்மலர்கள் நீர்த்ததும்ப, கைமலர்களால் பிசைந்து, வண்ணமலர் செம்கனிவாய் மணிகதரம் புடை துடிப்ப, எண்ணில் மறை ஒளி பெருக, எவ்வுயிரும் குதுகலிப்ப, புண்ணிய கன்று அணையவர்தாம் பொறுமே அழுது அருளினார் என்ற பாடலடிகளில் ஏன் அழுதார், எப்படி அழுதார் என்பதை கவிநயத்தோடு விளக்குகிறார். ஒரு குழந்தை அழுவது இயல்புதான். ஆனால் இங்கே ஞானசம்பந்தர் என்ற குழந்தை அழும்போது அக்குழந்தையின் கண்ணும் மலர், கைகளும் மலர், செங்கனி வாயும் மலர்ந்து அழுதார் என்று குறிப்பிடுகிறார். இப்பாடலில் ஏன் அழுத குழந்தையை மலர்ந்தது என்று குறிப்பிட்டார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயல்பாக ஒரு குழந்தை அழுதால் அதன் முகம் கோணலாகும். ஆனால் ஞானசம்பந்தர் என்ற குழந்தை அழும்போது முகம் மலர்ந்ததாம். செக்கிழார் இப்படி கூற காரணம், உலகில் பிறந்த குழந்தையின் செயல்போல் இக்குழந்தை அழவில்லை என்பதை எடுத்து காட்டவே. இதே பாடலில் ஏன் அழுதார் என்பதையும் நமக்கு தொட்டு காட்டுகிறார். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அழுதால்தான் உறவினர் மகிழ்வர். அஃது உலக இயல்பு. ஆனால் ஞானசம்பந்தர் அழுதது இந்த உலகமே மகிழ்வதற்கு என்று செக்கிழார் கூறுகிறார். அந்த வகையில் ஞானசம்பந்த பெருமான் இந்த உலக மக்கள் அனைவரும் நன்னெறியை பின்பற்றி மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அழுது அருளினார் என்பதை உணர்க. திருச்சிற்றம்பலம்.